அவமானங்கள் தந்த படிப்பினை திரையுலகம் இனி வேண்டாம் என்ற எல்லையில் சாவித்திரியை கொண்டு போய் நிறுத்திட நாடக நடிப்பு நிம்மதியை தருவதாக உணர்ந்தார். மகளின் மன ஓட்டம் சௌத்திரிக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மகளிடம் முயற்சியை தவறவிடாதே என அறிவுறுத்தினார். குருவிகள் மரத்தில் கூடுகட்டி வாழ்ந்து வருவதை நீ பார்த்திருப்பாய். பெரும் காற்றில் அந்த கூடுகள் கலைந்து கீழே விழுந்துவிடும். குருவிகள் அதற்காக கவலைப்படுவதில்லை. அந்த மரங்களை விட்டு வேறு மரங்களுக்கு போவதும் இல்லை. மீண்டும் முயற்சி செய்து தாங்கள் வசித்த மரங்களில் கூடு கட்டும். அந்த முயற்சியை நீ மனதில் கொள்ள வேண்டும். இன்று உன் கனவு கூடு கலைக்கப்பட்டு இருக்கலாம். முயற்சி செய். நாளை உன் முயற்சி அடையாளமாகும் என்ற சௌத்திரியின் ஊக்கச் சொற்கள் சாவித்திரிக்கு புது தெம்பு ஊட்டியது. திரையுலகத்தில் சாதிக்க மீண்டும் பயணத்தை தொடர ஆரம்பித்தார். பட அதிபர் நாகிரெட்டி சக்கரபாணி விஜயா புரொடக்ஷன் சார்பில் பாதாள பைரவி என்ற படத்தை தமிழ் தெலுங்கில் தயாரித்தார். NT ராமாராவ், மாலதி, SV ரங்காராவ், ரேலங்கி, கிரிஜா, பத்மநாபம், சுரபி கமலா போன்றோர் நடித்த பிரம்மாண்ட தயாரிப்பு. இப்படத்தில் சாவித்திரி ஒரு பாடலுக்கு நடனமாடும் வாய்ப்பை பெற்றார். வரமாட்டேன் வரமாட்டேன் என்ற துள்ளல் பாடலுக்கு பிரபல நடன இயக்குனர் பசுமர்த்தி கிருஷ்ணமூர்த்தியுடன் சேர்ந்து ஆடினார். பாதாள பைரவி படத்தில் அமைதியில்லா தென் மனமே, என்னதான் உன் பிரேமையோ, காதலே தெய்வீக காதலே போன்ற அருமையான பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் சாவித்திரி நடித்திருந்த துள்ளல் பாடல் ரசிகர்களின் மனதில் மயக்கத்தை தந்தது. சாவித்திரி உற்று நோக்கப்படும் நடிகையாக மாறினார். தெலுங்கில் பள்ளிட்டூரா என்ற படத்தில் சாவித்திரிக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது. சொல்லிக்கொள்ளும்படியான வேடம் அல்ல என்றாலும் சாவித்திரி தன் விழிப்பார்வையில் ரசிகர்களை தன் பக்கம் திருப்பினார். அண்ணாவின் பேனா கருத்தரித்த வேலைக்காரி என்ற திரைப்படம் தமிழ் திரையுலகத்தின் பரிமாண வளர்ச்சிக்கு கதவை திறந்து விட்டது. பக்தி படங்கள், புராண படங்கள், ராஜாராணி கதைகள் என நாடகங்களை மையப்படுத்தி தமிழ் திரையுலகம் பயணப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அண்ணாவின் எழுத்தில் உருவான வேலைக்காரி திரைப்படம் சமுதாய அவலங்களை சாடி புதிய களம் அமைக்க வேலைக்காரி வெற்றி சிம்மாசனத்தில் அரசியாக வீற்றாள். சமுதாய கதைகள் மாபெரும் வெற்றியை தரும் என்ற தளத்தை வேலைக்காரி உருவாக்கியது. இச்சூழலில் சிவாஜியின் அறிமுக படமான பராசக்தி வெளியாகி வேலைக்காரி தொடங்கிய சமுதாய பாதையை தொடர்ந்தது. கருணாநிதியின் உரையாடல்கள் மூட நம்பிக்கைகளை குத்தி கிழிக்க படம் திரையிட்ட இடமெல்லாம் திருவிழா கூட்டம். சமுதாய படங்கள் மட்டும்தான் வெற்றியை பெறும் என்ற கருத்து மேலோங்கியிருந்த வேளையில் பக்தி படமாக உருவான ஔவையார் படமும் வெளியாகி பட்டி தொட்டி எல்லாம் வெற்றிகரமாக ஓடி சாதனை புரிந்திட எந்த கதைகளை தேர்வு செய்வது என்ற குழப்பம் தயாரிப்பாளர்களிடம் ஏற்பட்டது. வினோதா பட நிறுவனம் சற்று துணிச்சலாக வங்காள மொழியில் எழுதப்பட்ட இலக்கியத்தை மையப்படுத்தி காதல் படம் ஒன்றை தயாரிக்க களமிறங்கியது. அதற்கு முன் அக்கதையை வைத்து வேறொரு பட நிறுவனம் படமாக தயாரித்து படுதோல்வியை சந்தித்திருந்தது. எவர் கற்பப்பையோ என்ற உயிர்கள் இரண்டு, எந்த தொடர்பும் இன்றி அன்பில் உணர்வு பரிமாறும் விந்தை காதல் எனும் சூத்திரதாரி நடத்தும் ரசக்கலவை. அன்பை தருவது போல சில நேரங்களில் நஞ்சுடன் கூடிய அம்பையும் தந்துவிடும் என்பதுதான் கதை. காதல் என்ற மெல்லினத்தை சுமந்த முதல் படமாக அமைந்தது. சாவித்திரிக்கு கதாநாயகி வேடம். பல மாதங்கள் பட்ட அவமானத்திற்கு கிடைத்த வெற்றியாக இப்படத்தை கருதினார். ஆயினும் முன்பு நடந்த நிகழ்வுகளைப் போல கதாநாயகி வேடத்தை வேறு யாருக்காவது கொடுத்துவிட்டு சிறு வேடத்தில் நடிக்க வைத்து விடுவார்களோ என்ற அச்சம் சாவித்திரியின் மனதில் நிலை கொண்டிருந்தது. தெலுங்கில் வெற்றியின் படிக்கட்டில் முன்னேறி கொண்டிருந்த நாகேஸ்வர ராவ் தனக்கு இணையராக நடிக்கிறார் என்ற பெருமிதம் இருந்தாலும் சாவித்திரியின் மனதில் இருந்த பயம் அவர் இதய துடிப்பில் வெளிப்பட்டவாறு இருந்தது. சாவித்திரியின் கடின முயற்சி தேவதாஸ் படத்தில் அவரை நட்சத்திரமாக பறைசாற்ற, கதாநாயகியாக தோன்றிய முதல் படத்திலேயே அபார திறமையை வெளிப்படுத்தி பார்வதி என்ற கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்தார். வண்ண நிலவு முகவடிவமாக, கருமேகம் புருவமென வரைகோடு காண, அனுச்சமலர் மென்மையை கூந்தல் அணிந்து கொள்ள, அன்னப்பறவையின் அசைவு இதழின் மெல்லிய துடிப்பாக, கன்னத்தில் எட்டி பார்க்கும் வியர்வை துளிகளை மலரிதழில் தங்கியிருக்கும் தேன் துளிகள் என வண்டினம் முய்க்க முயற்சி கொள்ள, அழகு தேவதையாக பார்வதி திரையில் மின்ன, இளைஞர்களின் கனவு காதல் மகளாக மாறினாள். பிரம்மனின் படைப்பு, இலக்கணம் படைத்த அழகு தொல்காப்பியமாக சாவித்திரி தமிழ் திரையில் உயர்ந்தார். சாவித்திரியின் நடிப்பில் தெரிந்த இயல்பான நவரசங்கள் திரையுலகில் புதிய பரிமாணமாக இருந்திட
தேவதாஸ் படம் வெளியாகி சாவித்திரி ஓர் ஆளுமை என்று பறைசாற்றியது. வங்காளத்தின் புகழ்பெற்ற நடிகையான சுசித்ரா சென், இந்தி நடிகை மீனா குமாரி ஆகியோரை மிஞ்சும் நடிப்பு சாவித்திரியிடம் ஒளிந்து கிடந்தது என்பதை பின்னாளில் சாவித்திரியின் நடிப்பில் வெளியான படங்கள் பறைசாற்றின. தேவதாஸ் படத்தில் சாவித்திரி வெளிப்படுத்திய நடிப்பு இயக்குனர் புல்லையாவை மெய்சிலிர்க்க வைக்க தனது அடுத்த படத்திற்கு சாவித்திரியை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார். நாராயணன் அண்ட் கோ பட நிறுவனம் சார்பில் புல்லையா இயக்கி தயாரித்த படம் மனம் போல் மாங்கல்யம். தமிழ், தெலுங்கு என சாவித்திரி பல படங்களில் நடித்து கொண்டிருந்த வேளையில் மனம் போல் மாங்கல்யம் திரைப்படம் சாவித்திரிக்கு அன்பின் பரிசை கொடுத்து அகமகிழச் செய்தது. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யும் போது மகதலேனா மரியாளை குறித்து தகவல்கள் சொல்லாமல் கடந்து போக முடியாது. சாவித்திரியின் வாழ்வியலை குறித்து பதிவு செய்யும் வேளையில் மனம் போல் மாங்கல்யம் திரைப்பட காலங்களை குறித்து பதிவு செய்யாமல் இருக்க முடியாது. தமிழில் சாவித்திரி நடித்த 4வது படம் இது. மனம் போல் மாங்கல்யம் படத்தில் சாவித்திரியின் இணையராக ஜெமினி நடித்தார். முதல் நாள் படப்பிடிப்பில் அழகான வெள்ளை நிற சட்டை போட்டுக்கொண்டு வெள்ளைக்காரர் போல வந்த ஒரு இளைஞரை அறிமுகப்படுத்திய புல்லையா, இவர்தான் படத்தின் கதாநாயகன் என்றார். சாவித்திரியை பார்த்து அந்த இளைஞர் ஹலோ என்று சொல்லிவிட்டு பதில் எதையும் எதிர்பார்க்காமல் நகர்ந்து போனார். 15 வயதை தாண்டியிருந்த சாவித்திரிக்கு அந்த இளைஞர் மீது இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. இளைஞர் போன திசையை பார்த்து கொண்டிருந்தார். அவர் மறையும் வரை தன் விழிகளை திருப்பவில்லை. திருப்பவும் அவர் மனது ஒத்துக்கொள்ளவில்லை. சாவித்திரியின் உள்ளத்தை தீண்டிய அந்த இளமை புயல் ஜெமினி கணேசன். சென்னை கிறித்தவ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த ஓராண்டில் அலமேலு என்ற பாப்ஜியை தனது 19வது வயதில் மணமுடித்த ஜெமினி 14 ஆண்டுகள் கழித்து சம்சாரம் என்ற தமிழ் படத்தில் தன்னுடன் இணைந்து நடித்த புஷ்பவல்லியை காதலித்து கொண்டிருந்தார். ஹிந்தி திரையுலகில் கொடிகட்டி பறக்கும் ரேகா பின்னாளில் இந்த தம்பதியருக்கு பிறந்த மகள். ஜெமினி திருமணம் முடித்தவர் என்ற தகவல் படப்பிடிப்பு தொடங்கிய சில நாட்களில் சாவித்திரிக்கு தெரிந்தது. மனதை ஒருநிலைப்படுத்தி ஜெமினி பக்கம் செல்லாமல் பார்த்து கொண்டார். புஷ்பவல்லி காதல் விவரம் அப்போது சாவித்திரிக்கு தெரியாது. விதி வேறொரு கணக்கை எழுதி காத்திருந்தது. தெலுங்கு பெண்ணான சாவித்திரிக்கு தமிழ் உச்சரிப்பு சரியாக வரவில்லை. தமிழை சொல்லிக் கொடுக்க ஜெமினியை ஏற்பாடு செய்தார் புல்லையா. தமிழ் சொல்லிக் கொடுக்க வந்த ஜெமினியின் அணுகுமுறையில் தெரிந்த அன்பு, அரவணைப்பு, அக்கறை சாவித்திரியை மெய்சிலிர்க்க வைத்தது. சிறு வயதில் தந்தையை இழந்த சாவித்திரி அப்பாவிடம் அடம்பிடித்து கோபம் கொள்ளவும் அவர் அணைப்பில் ஆறுதல் காணவும் விரும்பியதுண்டு. ஆனால் அது ஈடேறவில்லை. அந்த ஏக்கங்களை நிறைவு செய்யும் வடிகாலாக ஜெமினியை கண்டார். காதல் வினை செயல்படத் தொடங்கியது. மனம் போல் மாங்கல்யம் படம் வளர்ந்த வேகத்தை விட சாவித்திரியின் காதல் வேகம் கொண்டிருந்தது. ஆண்கள் எப்பொழுதும் பலவீனமானவர்கள். பெண்களின் அன்பு என்ற ஒற்றை கருவி ஆண்களை எளிதில் வீழ்த்திவிடும். சாவித்திரியின் தூய அன்பில் ஜெமினி தன்னை தொலைத்தார். நடிகைகளில் சாவித்திரி இடதுகை பழக்கமுடையவர். இடது கையால் ஜெமினியின் காதுகளை வருடியபடி படப்பிடிப்பில் நடந்த விறுவிறுப்பான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வது சாவித்திரியின் வாடிக்கை. சாவித்திரியின் அந்த அன்பு சீண்டலை ஜெமினியும் விரும்பினார். சாவித்திரிக்கு பொய் சொல்வது அறவே பிடிக்காத ஒன்று. ஜெமினியும் உண்மையை பேசுவார். தவறையும் பொய்யை அவர் அனுமதித்ததில்லை. ஆனாலும் ஜெமினி சில நேரங்களில் பொய்யை தனக்கு கேடயமாகவும் பயன்படுத்தி கொண்டிருந்தார். காதல் என்று வந்துவிட்டால் காதலர்கள் குழந்தைகளாக மாறிவிடுவர். சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. காதலை கமுக்கமாக பாதுகாப்பதாக காதலர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் காட்டுத்தீயை விட வேகமாக பரவும் அறிவியலை அவர்களது விழிகள் காட்டி கொடுத்துவிடும். சாவித்திரி காதலின் கமுக்கம் உடைக்கப்பட்டு வெளி உலகம் நோக்கி பறந்தது. ஆனால் தொடரும்.